வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களை பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ. இன்று நாம் பார்க்க போகும் விருந்தினர் பல கலைத்திறன் பெற்றவர். இவர் பரதநாட்டியம் ஆடுவார், கர்நாடக சங்கீதம் பாடுவார், ஸ்லோகம் சொல்லுவார், எழுதுவார் மற்றும் குரோஷே செய்வார். இதையெல்லாம் விட சிறந்த விஷயம் என்னவென்றால் இவர் செய்யும் வாலண்டரி ஒர்க். நம் இந்தியாவில் இருக்கும் பல கிராமங்களில் வாழும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக செயல்படும் எஜுகேஷனல் வாலண்டரி ஆர்கனைசேஷன் வித்யலோகாவில் இவர் கண்டென்ட் ரைட்டிங் செய்கிறார். மேலும் காஞ்சி மட் நடத்தும் ஸ்ரீ சங்கரி என்னும் ஸ்லோக வகுப்பில் இவர் வாலண்டரியாக ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். இவர் ஒரு பிகாம் பட்டதாரி மற்றும் இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் என்னும் பாடத்தில் MBA முடித்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார். இவர்தான் ஐஸ்வர்யா ஸ்ரீதர் அவர்கள். அவர் பெங்களூரில் வாழ்கிறார். வாருங்கள் அவரை பார்க்க செல்லலாம். ஐஸ்வர்யா, பரதநாட்டியத்தில் எந்த அம்சம் உங்களை கவர்ந்தது? அதனால் பரதத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். Namaste. Bharatanatyam is the signature art of South India, enhancing the touch of Tamil soil. அது ஒரு ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ். பரதநாட்டியம்ங்கிறது நிறுத்தம், அதாவது நம்ம கையில் காட்டுறது மூவ்மெண்ட், ஹேண்ட், ஃபீட், ஹெட், ஐஸ், ஆல் தோஸ் மூமெண்ட்ஸ் டுகெதர் டினோட்ஸ் த நிறுத்தம். நிருத்தியம்ங்கிறது எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் நாட்டியம்ங்கிறது the combination of nrittam and nrityam. So this together forms the beautiful art of Bharatanatyam. Bharatanatyam is the main source that where we use the imagination to tell a story, and it depicts the feminine and the masculine aspects, expressing through creative choreographed movements accompanied with the music. I think when I was around 3 years old, அம்மா என்னை அழைச்சிட்டு போனா மயூரிங்கிற மூவி, அண்ட் தட் ஐ திங்க் தட் வாஸ் த ஸ்பார்க் தட் ஐ காட். பிகாஸ் எல்லா மூவிஸ் நான் என்னை அழைச்சிட்டு போகும்போது இட் வாஸ் லைக் ஐ யூஸ் டு வைன் அவே, ஆர் ஐ யூஸ் டு பி கிரைங், ஆர் ஐ யூஸ் டு நாட் பி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் எனி ஆஃப் த மூவி. பட் ஷீ ஃபவுண்ட் த ஸ்பார்க் தட் ஐ ஹேட், and I did not even close my eyes also. I was like, why did they stop in between giving a break or an interval in the movie? That which she thought, that is what I wanted. From that particular moment, it started, the journey started, and she started to take me to many of the dance programs of renowned artists, and that made me to get immersed in dance. நீங்கள் பல குழந்தைகளுக்கு பரதம் கற்றுக் கொடுக்கிறீர்கள். அந்த குழந்தைகளை ஈர்க்கும் வண்ணம் உங்கள் பரத வகுப்புகளை எவ்வாறு ஆர்வம் உள்ளதாக செய்கிறீர்கள்? In everyone's mind, when they are stepping into something to learn more, ஏதாவது ஒரு புதுசாக கற்றுக்கரிச்சே நம்மளோட மனசில் ரெண்டு தான் வரும். எதுக்கு, ஏன், why and what. By explaining why these adavus, ஒரு அடவு or ஒரு ஸ்டெப் எடுக்கரிச்சே when we are starting up, what is that is including with the details and each of the mudra, எதுக்கு இந்த கை இந்த மூவ்மெண்ட் இருக்குது, எதுக்கு இந்த கால் அந்த மூவ்மெண்ட் இருக்குது, and explaining them and describing all these, the greatness in Bharatanatyam, narrating the childhood experiences. These all gives the basic knowledge of why and what we learn in Bharatanatyam. And then
நான் சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறச்சே when I am teaching small shlokas with actions and expressions, the students just like that. Okay, this is a small shloka. In this also there are so many meanings involved. And when we take up classical or soulful rhythmic songs, that also captures each of the students' enthusiasm, and it makes that interest deep in dance. So once we start up with our experiences, we also tend to know about the greatness which the dance includes, and also which how we had evolved in this art. பரதநாட்டியம் நன்றாக கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று பலருக்கும் போதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டீர்களா? The passion for performing has always carved me to learn more and relate with different aspects in this form. Once dance ஒரு ஓஷனாக இருக்கச்சு, அந்த ஓஷனுக்குள்ளே நம்ம போகிறச்சே we need to go inside to get what is in depth, and we need to explore the nuances which is lifelong. When the student in me wanted more, the feeling to teach more evolved. நான் வந்து இன்னும் கற்றுக்கணுங்கிறச்சே அந்த கற்றுக்கிறது நம்ம கற்றுக் கொடுக்க போகிற ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ that performance which I wanted, the satisfaction I accepted, அது அந்த பர்ஃபார்மன்ஸ்லேருந்து when I see my student அவ டான்ஸ் ஆடுறச்சே அந்த ஸ்டேஜில், that is unparalleled. So I feel that performance is totally into the teaching that I relate. உங்களுக்கு பல விருப்பங்கள் இருக்கின்றன. ஆடல், பாடல், எழுதுதல், ஸ்லோகங்கள் சொல்லுதல், குரோஷே பின்னுதல். இவற்றில் உங்களுக்கு அதாவது மனதிற்கு பிடித்தமானது எது? Writing. It is always close to my heart, because writing is the one that deepens my spirit of emotions. மனசில் என்ன இருக்கோ, whatever the flow that I have, the feelings, everything I do with writing. So I find that is close to my heart. And by writing, what I could just explain anything in this world. நான் பண்ணுற crochet-வா இருக்கட்டும், or the dance that we do, or the shlokas, எல்லாமே whatever I want it to be reached to the people, or to the students who are longing for more. So that made me to get into the passion of writing, which connects heart to heart talk, and reaching the people unknown, and they receive the delight, and I receive the satisfaction from that. And by this, such appreciations that I get make me to thrive, write more and explore deep in different fields, making my interest getting more. கதை எழுதுவது, பப்ளிஷ்ட் ஒர்க்ஸ் அண்ட் பிளாகிங் பற்றி கூறுங்கள். Blogging is something that I had in my inner subconscious mind, which has made me to write more. And when this world era of internet has arrived, I wanted to grab that, and just by that I wanted to show off whatever the work or the thoughts or the dreams that I have through poems, through stories, children's stories. Mainly because of my kids, I wanted to write more of children's stories, and that also because I'm a travel lover, and every time we travel a lot, those journeys and those interactions also I had to share up. So each and every particular article and whatever the thoughts that I had, I just wrote in my blog called Purely Priyash in WordPress. And because of this made me to reach more of the audience, and நான் வந்து publish பண்ண ஆரம்பிச்சேன் the works. Many of the websites started to ask, many of the schools and many of the other societies started to ask for, so it just started like a freelancer. நீங்கள் சமயத்தை ஒவ்வொரு கலைக்கும் எவ்வாறு ஒதுக்குகிறீர்கள்? The support from each and every member of my family, the encouragement from my husband, the motivation from my kids, positive critics of my parents, and the timings. Because of these, I think I could spare myself, and I could lead my interest with deep passion.
and it also என்னோட hobbies and interest pursue பண்றதுக்கு these are all the strengths that I have, and with these strength I think I can make myself stand in where I want and make my dream come true. எங்களுடைய நேயர்களுக்காக ஒரு நடனம் செய்து காட்டுங்க. உங்களுடைய பாட்டை கேட்க எங்களுக்கு ஆவலாக இருக்கிறது. ஒரு பாட்டு பாடுகிறீர்களா? சிதம்பர தேராட பேரணி வேதிய திலை மூவாயிரம்
என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பல கலைத்திறமையுள்ள ஐஸ்வர்யாவிடம் பேசி பல விஷயங்களை கேட்டறிந்தோம். அடுத்து வேறொரு கெஸ்டுடன் நாம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.